புங்கலூர் பஞ்சாயத்து வந்து மாநகராட்சின்னு வந்து லிஸ்ட்டில் வந்ததுனால இன்றைக்கி மக்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்து கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போகிறதாக இன்றைக்கி எல்லாம் கிளம்புனா. இங்கேயே போலீஸெல்லாம் வந்து 100 பேர்த்துக்கு மேலே போலீஸ் வந்து இங்கே எங்களை மறித்து இங்கே போகக்கூடாதுன்னு சொன்னதுனால எங்களால் இங்கேயே இருந்து அதை இங்கேயே உட்காந்துட்டான். எல்லாம் உட்காந்து தர்ணா பண்ணிக்கிட்டு இருக்கல தாசில்தார் ஆர்டிஓ வந்து இப்போ உத்தரவாதம் கொடுத்து நாங்கள் பேச்சுவார்த்தையை கலெக்டரை சொல்லி பேச்சுவார்த்தை பண்ணி இதை நிப்பாட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்குது. விவசாயிகளுக்கு வந்து மானியம் பாதிக்குது, 100 நாள் வேலை பாதிக்குது. இந்த மாதிரி மாநகராட்சியில் வந்து பக்கத்தில் ஒரு பிராட்டியூர் மாநகராட்சியாக இருக்குது. அங்கே வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்கடையாக ஓடிக்கிட்டு இருக்குது. இங்கே வந்து ஒன்றும் மாநகராட்சியாக வந்து இங்கே ஒன்றும் மக்களுக்கு நல்லது இங்கே நடக்க போகிறதில்ல. ஏன்னா விவசாயம் எல்லாமே விவசாய நிலம். இதனால் இதெல்லாம் பாதிக்கிறதுனால எங்கள் வந்து மக்கள்லாம் ஏற்றுக்காதனால இந்த இதை பண்ணிகிட்டு இருக்கோம். தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட விவசாயத்தில் திருச்சி மாநகராட்சியோட ஒரு 16 வருவாய் கிராமங்களை சேர்க்குறாங்க. இந்த 16 வருவாய் கிராமத்துலேயும் கிட்டத்தட்ட 80% விவசாய நிலப்பரப்பு இருக்குது. அந்த பகுதியில் வாழ்கிற மக்கள்லாம் மிகவும் ஏழ்மை நிலையில் வறுமை கோட்டு கீழே தான் இருக்காங்க. மத்திய அரசு இந்த வறுமை கோட்டை நீக்கிறதுக்கு தான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கிராம பகுதிக்கு கொண்டுட்டு வந்துச்சு. ஆனால் இந்த 16 வருவாய் கிராமத்தையும் தமிழ்நாடு நகர்ப்புறத்துறை அமைச்சர் நகராட்சியோட இணைச்சு திருச்சி மாநகராட்சியை பெரிய அளவில் பண்டு வாங்குறதுக்கோசரம் இணைக்கிறாரு. இது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி வயலூர் பகுதி கிராம மக்கள்லாம் போய் நகராட்சி அமைச்சரை போய் பார்க்கும்போது நேரு அவர்களை போய் பார்க்கும்போது மாநகராட்சியோட இணைச்சாச்சா எனக்கே தெரியாது, நான் கலெக்டர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் எதுக்கும் கலெக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு ஒரு தவறான ஒரு பதிவை மக்கள்கிட்ட பதிவு பண்ணுறார். ஏளனமாக பேசுகிறார். இது ஒரு தவறான செயல். எனக்கு மாநகராட்சியை இணைக்கிறதுக்கு ஒரு அமைச்சர் தான் முன்னெடுக்கிறாரு. மக்களை ஒரு கேலி செய்கிறது மாதிரி இருக்குது. இதை ரெண்டாவது, ஒவ்வொரு கிராமத்திலையும் மக்கள் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்காங்க. அவங்க வாழ்வாரத்துக்கு இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் முக்கியமான ஒரு இது. ரெண்டாவது, விவசாய மானியங்கள்லாம் கிடைக்குன்னா கிராம ஊராட்சியில் இருந்தால் தான் இது மானிய திட்டங்கள்லாம் விவசாயிகள் சென்று அடையும். நகராட்சியோட இணைச்சிட்ட எந்த மானிய திட்டமும் விவசாயிகளுக்கு கிடைக்காது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் போயிடும், ஊரக வளர்ச்சித்துறை மூலியமாக தொகுப்பீடு கொடுக்குற போயிடும், கால்நடை வளர்ப்பு போயிடும். ரெண்டாவது, அவங்களுக்கு இரட்டிப்பு வரி ஆயிரும். 6 மாதத்துக்கு ஒரு திருப்பு குடியிருப்புக்கு வரி கட்டணும். வரி கட்டலைனாக்கா அதை வட்டியோட சேர்த்து நகராட்சி வசூல் பண்ணுது. இதெல்லாம் தவிர்க்கணும். அதெல்லாம் முக்கியமாக கட்ட முடியாது. மறுபடியும் ஏழ்மை நிலைக்கு விவசாயிகளை விவசாய தொழிலாளர் தள்ளப்பட்டு தற்கொலைக்கு சென்று விடுவாங்க. இது மாநகராட்சியில் இணைச்சா நாங்கள் அனைத்து இந்த 16 வருவாய் கிராம மக்களும் அவங்கள்ட்ட தேசிய ஆவணங்களான